இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை தளத்துல வந்து ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஏ.ஆர். ராகவேந்திரன் இயக்கத்தில் கண்ணன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படமே மாயன் கூத்து. இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்க்கலாமா, எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட கதை தளத்துல இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த பார்க்க போறோம். இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டி ரேட்டிங் வந்து 9.3 கொடுத்திருக்காங்க. அந்த 9.3 என்ற அளவுக்கு இந்த படம் வெர்த்தா இருக்கா இல்லையா, இந்த படத்தை பார்க்கலாமா, இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை தளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்க போனா இதுல வந்து ஒரு 4க்கு மேற்பட்ட கதைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு படமாக அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு டாக்டராக வேணும்னு சொல்லி ஒரு கனவோட இருக்கும் ஒரு பெண்மணி ஒருத்தியும், குடும்ப கஷ்டத்தால வீட்டு வேலைக்கு செல்ற ஒரு பெண்மணி, அதே போல ஒரு கேங்ஸ்டர் ரவுடிட ஒரு கதை. அவங்களுக்குள்ள இந்த கதையை வந்து எழுதுற கதை ஆசிரியர் வந்து எப்படி ஜாயின்ட் ஆகுறாரு, அந்த கதை ஆசிரியர் வந்து ஒரு திமிரு வந்து நான் தான் கடவுள் என்ற மாதிரி ஒரு எண்ணம், அதை வந்து எப்படி வந்து கடைசியில் அவரு அது அப்படி இல்லை, நான் செய்தது தப்புன்னு சொல்லி உணர்ந்து அதை மாத்துறாரு. இவ்வாறான இப்படி பல சுவாரஸ்யமான கதைகளோ ஒன்று சேர்த்து வந்து இந்த படத்துல வந்து ஒரு கதையா வந்து சேர்த்திருக்காங்க. இந்த கதை வந்து மெதுவாவே அசைஞ்சு போய்க்கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து இந்த படத்தை பார்க்கலுமோ அந்த அளவுக்கு பொறுமையா தான் இந்த படம் பார்க்கலாம். எடுத்தோம் டக்குன்னு பார்த்தோம் ஆக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு இந்த படம் சூட்டபிள் இல்லை. ஆனா கதைக்காகவே படம் பார்க்க விரும்புற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமா வந்து இதுல அந்த கதை தளத்தை வந்து மெல்ல 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 எவ்வாறு நகர்த்தி இருக்காங்கன்றது தான் இதுல இம்பார்ட்டன்டாவே இருக்குது. எவ்வளவுத்துக்கு வந்து பொறுமையா இந்த படம் பார்க்கலாமோ அவ்வளவுத்துக்கு வந்து அவங்க இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்ன இதுபடி ஒரு 5க்கு வந்து இது எப்படி கொடுக்கலாம், எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு நீங்க படத்தை பார்த்துட்டு கமெண்ட் வைஸா சொல்லுங்க.